இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேன்ஜென்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேன்ஜென்ட்ஸில் ஒரு மாடல் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிங்கிள் டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டபுள் டேன்ஜென்ட் ஆர் டூ டேன்ஜென்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபினிஷன் ஆஃப் டேன்ஜென்ட். ஸோ டேன்ஜென்ட்னா என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். Tangent is a line. So tangent ங்கிறது ஒரு line which meet a circle at only one point. So ஒரு லைனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டேன்ஜென்ட்னு சொல்கிறோம். அந்த லைன் சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது டேன்ஜென்ட். The point is called point of contact. ஸோ அந்த லைன் சர்க்கிளில் மீட் பண்ணுது இல்லையா? மீட் பண்ணுற அந்த பிளேஸ்க்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னென்னா பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. பாருங்களேன், நான் கீழே ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம், சர்க்கிள் போட்டிருக்கோம். இந்த சர்க்கிளை ஒரு லைன் என்ன செய்யுதுன்னா டச் பண்ணுது. எந்த பிளேஸில் பிங்கிற பிளேஸில் டச் பண்ணுது. ஸோ அப்போ இந்த லைனு இந்த சர்க்கிளை ஒரு பிளேஸில் டச் பண்ணது இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இப்படி கூட இருக்கலாம். சர்க்கிளில் ஒரு லைன் இந்த பிளேஸில் டச் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம்னா டேன்ஜென்ட் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம். இப்போ கீழே ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம். அங்கே பாருங்களேன், ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம். அதோட சென்டர் ஓன் நேம் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே ஒரு லைன் என்ன செய்யுதுன்னா சர்க்கிளை மீட் பண்ணுது. இந்த எங்கே மீட் பண்ணுது பாருங்களேன், டூ பிளேஸில் மீட் பண்ணுது, நேம்லி ஏ அண்டு பி. அப்போ இந்த லைனுக்கு இப்போ நம்ம இதுக்கு பேர் டேன்ஜென்ட் சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது. திஸ் இஸ் நாட் டேன்ஜென்ட் பிகாஸ் த லைன் மீட் எ சர்க்கிள் அட் 2 பாயிண்ட் ஏ அண்டு பி. ஸோ இதுக்கு பேர் வேறு. இதுக்கு பேர் என்னன்னா சீக்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு டேன்ஜென்ட்னா என்னென்னு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டேன்ஜென்ட் இஸ் எ லைன் விச் மீட் எ சர்க்கிள் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட். ஸோ சர்க்கிளில் ஒரே ஒரு பாயிண்டில் ஒரு லைன் டச் பண்ணிட்டு போனால் அந்த லைனுக்கு பேர் தான் அது டேன்ஜென்ட். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டபுள் டேன்ஜென்ட். அது எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். சரி, இந்த டபுள் டேன்ஜென்ட் ஃபஸ்ட்டு அப்படி என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கிறது இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா we choose a one point exterior of a circle. ஸோ சர்க்கிள் நம்ம என்ன செய்கிறோன்னா இதுக்கு மீனிங்னா நம்ம ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம். எங்கன்னா சர்க்கிளுக்கு வெளியில். இப்போ இங்கே மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த பாயிண்ட் இங்கே நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் எஸ் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா சர்க்கிளுக்கு வெளியில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் இருந்து சர்க்கிளுக்கு நம்ம எத்தனை டேன்ஜென்ட் ட்ரா பண்ண முடியும்னா 2 டேன்ஜென்ட் ட்ரா பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டபுள் டேன்ஜென்ட். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பாருங்களேன். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ எஸ்ஸு நான் இப்போ ரஃபாக தான் உங்களுக்கு போட்டு கட்டுறேன். ஸோ இந்த எஸ்ஸில் இருந்து டேன்ஜென்ட்னா சர்க்கிள் எத்தனை பாயிண்டில் மீட் பண்ணணும்? ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த எஸ்ஸுங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த பிளேஸில் மீட் பண்ணதா? ஸோ இதுக்கு இங்கே பேர் என்ன கொடுக்கலாம்? ஏ. அப்போ எஸ்ஏ இஸ் ஒரு ஒன் டேன்ஜென்ட் அப்படிங்கிறா. அப்போ நம்ம அதேமாரி இன்னொரு டேன்ஜென்ட் நம்மளால் ட்ரா பண்ண முடியும் இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த சைடு நம்ம இப்போ இந்த எஸ்ங்கிற பாயிண்டில் இருந்து சர்க்கிளுக்கு இந்த சைடு ஒரு டேன்ஜென்ட் ட்ரா பண்ணலாம் இல்லையா? இதுவும் சர்க்கிளில் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணதா? நேம் கொடுத்துக்கலாமா? ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் என்னது டபுள் டேன்ஜென்ட். இது மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே அடுத்தது லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா எஸ்ஸில் இருந்து ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எஸ் டு ஏ, தட் இஸ் கால்டு the length of the tangent. SA and அதே சேம் SB. ஸோ இதுக்கு பேர் என்ன தான் சொல்லுவோம்னா லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி இந்த எஸ்ஏவோட லென்த்தும் அண்ட் எஸ்பியோட லென்த் என்னவாக இருக்கும்னா சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா
இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டபுள் டேஞ்சன்ஸ் ஆர் டூ டேஞ்சன்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.4 கொஸ்டின் நம்பர் 13. Draw the two tangents from a point which is 10 cm away from the center of a circle of radius 5 cm. Okay, so இதற்கான மீனிங் என்னன்னு பார்க்கலாம். Draw the two tangents, two tangent draw பண்ணோம் from a point, ஒரு பாயிண்ட்ல இருந்து, which is 10 cm away from the center of a circle. ஸோ அந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் இருந்து எவ்வளோ தள்ளி இருக்கு, 10 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ 10 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பாயிண்டில் இருந்து நம்ம எத்தனை டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும்னா சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன்ட்ஸ் ட்ரா பண்ணணும். சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோனா 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஆல்சோ மெஷர் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லையா 2 டேஞ்சன்ட், அந்த 2 டேஞ்சனோட லென்த் என்ன செய்ய சொல்கிறாங்க, மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் அதுக்கான மீனிங். இப்போ ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம். பென்சிலை காம்பஸில் ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேலு எரேசரில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் தான் போட போகிறோம் இல்லையா. ஸோ காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள், ரஃபாக ஒரு சர்க்கிள் என்ன செய்யுங்கன்னா ட்ரா பண்ணிக்கோங்க வித் எனி மெஷர்மெண்ட். சர்க்கிளை ட்ரா பண்ணிவிட்டு சென்டரை நோட் பண்ணிடுங்க. நேம் கொடுத்துருங்க, ஓ அப்படின்னு ஜென்ரலாக நேம் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்க்கிளுக்கு வெளியில் ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 10 சென்டிமீட்டர். ஸோ அடுத்தது அந்த லைன் போடும். இப்போ வந்து என்ன செய்கிறோன்னா இதுதான் அந்த பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் வந்து பி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த ஓபி என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணுறோம். ஏன் சொல்லியிருக்காங்க, சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் இருந்து அந்த பாயிண்ட் எவ்வளோ தள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அடுத்து பிங்கிற பாயிண்டில் இருந்து சர்க்கிளுக்கு என்ன செய்யுங்கன்னா ஒரு லைன் போடுங்க. அந்த லைன் வந்து சர்க்கிளில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பிளேஸில் மீட் பண்ணது இல்லையா, இங்கே வந்து ஏ அப்படின்னு நேம் கொடுங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு another one tangent ட்ரா பண்ணுறோம். இது வந்து பி நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ நவ் வி ஜாயின் ஓஏ அண்டு ஓபி. ஸ்டூடெண்ட்ஸ் say any one of what is OA and OB. So we know very well OA is radius of the circle and OB also radius of the circle. Radius is given 5 centimeter. So we write 5 centimeter. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இன்னொரு கான்செப்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஓஏங்கிறது என்ன சொன்னோம், ரேடியஸ். இந்த பிஏங்கிறது என்னது, டேன்ஜென்ட் இல்லையா. இந்த பிஏங்கிற லைன் என்ன செய்யுதுன்னா சர்க்கிளில் ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணுது ஏங்கிற பிளேஸில். ஸோ இப்போ இதுக்கு தான் பேர் என்னது, டேன்ஜென்ட். இப்போ இந்த ரேடியஸுக்கும் டேன்ஜென்ட்டுக்கும் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஆல்வேஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். அதேமாரி அப்போ இங்கே இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் என்னதுன்னா ரஃப் டயக்ராம். இதில் யாருக்கும் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபேர் டயக்ராமில் காம்பஸ் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ அப்போ காம்பஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா 5 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்து சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம்.
சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோமா? இப்போ சென்டர் நோட் பண்ணுங்கள். நேம், கிவ் த நேம் SO நேம் கொடுத்துட்டோம் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த சென்டரோட சர்க்கிளில் இருந்து ஒரு பாயிண்ட் 10 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கு இல்லையா? ஸோ அந்த லைன் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் வச்சு இப்போ சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் இருந்து 10 சென்டிமீட்டர். ஸோ இப்போ சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு 10 சென்டிமீட்டரில் என்ன செய்கிறோம்? லைன் ட்ரா பண்ணுறோம். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நேம் கொடுங்க P. ஸோ ஓபியோட லென்த் எவ்வளோன்னா 10 சென்டிமீட்டர் தானே? ஏன்னா இந்த பிங்கிற பாயிண்ட்டு தான் சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது? 10 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? சர்க்கிள் டேன்ஜென்ட்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறோன்னா, பர்பண்டிகுலர் வி ட்ரா த பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஓபி. ஓபிக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண போகிறோம். பர்பண்டிகுலர் பைசெக்டர்னால் நமக்கு தெரியும். பர்பண்டிகுலர் பைசெக்டர் இஸ் a லைன் which divides a given line into two equal parts with right angle. ஸோ பர்பண்டிகுலருங்கிறது வந்து என்னன்னா ஒரு லைனு, அது கொடுத்துருக்க லைனை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணோம். வித் எவ்வளோ ஆங்கிளில்? ரைட் ஆங்கிளில் டிவைட் பண்ணோம். ஸோ அதை நம்ம எப்படி ட்ரா பண்ணணும்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ எப்படி ட்ரா பண்ணுவோம்? எந்த லைனுக்கு நம்ம பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண போகிறோம்? ஓபிக்கு ட்ரா பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, ஓபியில் காம்பஸ் யூஸ் பண்ணி டேக் மோர் தென் ஆஃப் மெஷர்மெண்ட் எடுத்துக்குவோம். ஓபியில் ஓவில் நீங்கள் காம்பஸ் வச்சாலும் சரி, ஆர் வந்து என்னது பியில் வச்சு மோர் தென் ஆஃப் எடுத்தாலும் ஓகே, ஓவில் வச்சு மோர் தென் ஆஃப் எடுத்தாலும் ஓகே. மோர் தென் ஆஃப்னா என்னது? பாதிக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ குவார்டர் ஆஃப்னால் நீங்கள் முக்கால்வாசி எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ எடுத்துகிட்டே இப்போ என்ன பண்ணணும்னா, ஆர்க் ட்ரா பண்ணணும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரா த ஆர்க் above the OP, சென்டர் as O. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணாமல் ஓவில் வச்சு ட்ரா த ஆர்க் பிலோ த ஓபி. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் கீப் காம்பஸ் அட்டு P. அதே போல் தான் இப்போ ஓபிக்கு மேலே அபோவ் ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ண போகிறோம், அண்ட் தென் பிலோவில் ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஆர்க் என்ன செய்யுது? மீட் பண்ணுதா மேலே இதில்? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு லைன் ட்ரா பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், மேலே இந்த ஆர்க் 2 மீட் பண்ணுதா இந்த பிளேஸில் இருந்து, அதேமாதிரி கீழே இங்கே 2 ஆர்க்கு மீட் பண்ணுதா இந்த பிளேஸ். கரெக்டாக வச்சு லைன் போடுங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நமக்கு டயக்ராம் எக்ஸாக்டாக வராது. இந்த லைனை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஏரோ மார்க் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், எக்ஸு ஒய். ஸோ இந்த XY இஸ் எ பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் ஓபி. ஸோ XYங்கிறதுனா இப்போ நம்ம பர்பண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இந்த ஓபியை எந்த ஒரு பிளேஸில் மீட் பண்ணுது இல்லையா? இந்த பிளேஸ்க்கு பேர் கொடுத்துக்கோங்க M. ஸோ M இஸ் எ மிட் பாயிண்ட் ஆஃப் ஓபி. இப்போ எம்ங்கிறது ஓபியோட என்னவாக இருக்குன்னா மிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுதான் என்ன சொல்லுவோம்? பர்பண்டிகுலர் பைசெக்டார். அதேமாரி இந்த ஆங்கிள் இந்த பிளேஸில் எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரி இருக்கும் இல்லைங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா, ஸோ எம்ங்கிறது மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். எதுக்குன்னா ஓபிக்கு. ஸோ எம்மை வந்து சென்டராக வச்சு ஓஎம் செக் பண்ணிக்கோங்க. ஓஎம் அண்டு ஓபி கரெக்டாக டச் பண்ணுதா? ஸோ அப்போ எம்மை சென்டராக வச்சு ஓஎம் அண்டு எம்பி ரேடியஸ் வச்சு நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோன்னா, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோமா? இப்போ நம்ம இந்த
இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணோம் இல்லையா, இந்த சர்க்கிள் வந்து நமக்கு டயக்ராமில் கொஷினில் கொடுத்துருக்க அந்த சர்க்கிள் இல்லையா, அந்த சர்க்கிளை எந்த பிளேஸில் மீட் பண்ணுது பாருங்கள். இதுதான் கிவன் சர்க்கிள். இது வந்து நம்ம என்னது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படுறதுனால இந்த சர்க்கிள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ஓபியில் ஓபி இருக்கு இல்லையா, ஓபிங்கிறது வந்து டயாமீட்டர் இல்லையா. ஸோ எம்ங்கிறது என்ன சொன்னோம், மிட் பாயிண்ட் ஆஃப் ஓபி. அப்புறம் ஓஎம் அண்டு எம்பி வந்து என்னது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இப்போ என்ன செய்யுதுன்னா, நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு, அந்த சர்க்கிளும் நம்ம ட்ரா பண்ணியிருக்க சர்க்கிளும் எந்த பிளேஸில், 2 பிளேஸில் மீட் பண்ணுது இல்லைங்களா, இங்கேயும் அண்ட் இயர். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பிங்கிற பாயிண்டில் இருந்து இந்த சர்க்கிள் இங்கே மீட் பண்ணது இல்லையா, ஸோ இந்த பிளேஸுக்கு என்ன செய்கிறோம், இங்கேருந்து இந்த சர்க்கிள் இந்த பிளேஸில் டச் பண்ணது இல்லையா, ஸோ இதை கரெக்டாக வச்சு என்ன செய்யுங்கன்னா லைன் போடுங்க. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் போட்டுருங்க. அதேமாரி கீழே so give the name in the place A and then this place is B. ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு பேர் கொடுத்துக்கலாம், டி டேஷ். இப்போ பாருங்கள், இந்த எதுக்காக நம்ம இந்த எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோன்னா, அந்த டேன்ஜென்ட் வந்து எக்ஸாக்டாக சர்க்கிளில் எந்த பிளேஸில் மீட் பண்ணது நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம என்ன சொன்னால் ஒரு சர்க்கிளை வந்து என்ன செய்கிறோம் ட்ரா பண்ணிவிட்டு அந்த பிளேஸும் நம்ம ட்ரா கொடுத்துருக்க சர்க்கிள் என்ன செய்யுது மீட் பண்ணுது இல்லையா, ஸோ அந்த பிளேஸை தான் நம்ம என்ன சொல்லணும்னா அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். அந்த டேன்ஜென்ட் வந்து இப்போ பியிலேருந்து ஒரு லைன் போகுது இல்லையா, பிஏ. ஸோ இது வந்து ஒரு டேன்ஜென்ட் இல்லையா, ஏன்னா டேன்ஜென்ட்ங்கிறது என்னது, சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணணும் இல்லையா. ஸோ எந்த பிளேஸில் மீட் பண்ணுது, ஏங்கிற பிளேஸில் மீட் பண்ணுது. அதேமாரி பிபி இஸ் ஆல்சோ டேன்ஜென்ட் விச் மீட் சர்க்கிள் அட்டு பி மீட் பண்ணுது இல்லையா. ஸோ இது அனதர் ஒன் டேன்ஜென்ட். இப்போ நம்ம டேன்ஜென்ட் என்ன செஞ்சிட்டோம், ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜாயின் OA அண்டு OB. இப்போ ஸோ இந்த OA லைனுக்கும் பிஏங்கிற லைனுக்கும் உள்ள இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ரேடியஸுக்கும் டேன்ஜென்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ 90 டிகிரி இருக்கும். ஸோ அதை இங்கே மார்க் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்சோ மெஷர் த லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட்டை மெஷர் பண்ண போகிறோம். இதில் எது லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட்னா, இங்கே பாருங்கள், பியிலிருந்து ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்னதுன்னா லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட். ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து அந்த லைன் வந்து சர்க்கிளில் எங்கே மீட் பண்ணுதோ அது வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதை ஸ்கேலை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுங்கள். எவ்வளோ வருதுன்னா 8.8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இது எவ்வளோ வருதுன்னா 8.8 சென்டிமீட்டர். இவ்வளோதான் ஸ்டூடெண்ட். ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்னா, கொடுத்துருக்க சர்க்கிளை ட்ரா பண்ணியிருக்காங்க 5 சென்டிமீட்டர் ட்ரா பண்ண இல்லையா. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல எழுதிடலாம். OB எவ்வளோ 5 சென்டிமீட்டர் அண்டு OA ஆல்சோ 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சர்க்கிளை ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எந்த லைன் ட்ரா பண்ணுறோம், ஓபிங்கிற லைன் என்ன செய்கிறோம் ட்ரா பண்ணுறோம்
இல்லையா? ஸோ இந்த ஓபியோட லென்த் எவ்வளோன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர். அதை ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன ட்ரா பண்ணுறோன்னா, ஓபிக்கு என்ன ட்ரா பண்ணுறோம், பர்பண்டிகுலர் பைசெக்டார். அது எப்படி ட்ரா பண்ணுறோம், ஓபியில் என்ன செய்கிறோம், காம்பஸ் யூஸ் பண்ணி மோர் தென் ஆஃப் எடுத்து ஆர்க் அடிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஆர்க்கை அடித்ததுக்கப்புறம் அது என்னது, அந்த ரெண்டு ஆர்க்கும் மேலேருந்து கீழே அந்த ரெண்டு ஆர்க்கும் என்ன செய்யணும், ஜாயின் பண்ண ஒரு லைன் வரும். இதான் அது பர்பண்டிகுலர் பைசெக்டார். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். அது எப்படி ட்ரா பண்ணுறோன்னு தெரியும். அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் வந்து ஓபி எங்கே மீட் பண்ணுது, எம்ங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. ஸோ எம் இஸ் ஏ மிட் பாயிண்ட் ஆஃப் ஓபி. அதுக்கப்புறம் தான் ஓஎம் அண்டு எம்பியை ரேடியஸாக வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்க சர்க்கிள் என்ன செய்யுது, ரெண்டு பிளேஸில் மீட் பண்ணுது இல்லையா, ஏ அண்டு பியில் மீட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஏக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அண்ட் தென் பிங்கிற பாயிண்ட்லேருந்து பிக்கு ஒரு லைன் என்ன செய்கிறோம், ட்ரா பண்ணுறோம். இப்போ இந்த லைன் பாருங்கள், பிஏ வந்து சர்க்கிளை எத்தனை பிளேஸில் மீட் பண்ணுது, ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுது. அதேமாரி பியிலேருந்து வர பிபிபி இது வந்து சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணுது. இந்த சர்க்கிள் ஏன் நம்ம ட்ரா பண்ணுறோன்னா, நமக்கு நம்ம ட்ரா பண்ணுற டேன்ஜென்ட் வந்து சர்க்கிளை எந்த பிளேஸில் எக்ஸாக்டாக மீட் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம இதை என்ன செய்கிறோன்னா ட்ரா பண்ணுறோம். இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டாரை போடுறோம். அதர்வைஸ் நமக்கு தேவையில்லை, நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சார் இதானே சர்க்கிள், இப்படி வச்சுட்டு இப்படி நம்ம இங்கே இப்படி இழுத்துக்கொள்ளாமா, இப்படி இழுத்துக்க முடியுமா? ஏன்னா அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆளாளுக்கு ஒரு லென்த் வரும். ஏன்னா சில பேர் வந்து இங்கே வச்சு டச் பண்ணுவீங்க, சில பேர் வந்து இப்படி இங்கே வந்து டச் பண்ணுவீங்க, சில பேர் இங்கே வந்து டச் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் போட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அங்கே மீட் பண்ணுறதுல என்ன செய்கிறோம், டேன்ஜென்ட் ட்ரா பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 14. டேக் எ பாயிண்ட் which is 11 cm away from the center of a circle of radius 4 cm. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாயிண்ட்டை வந்து என்ன செய்யணும், சூஸ் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, which is 11 cm away from the center of a circle. ஸோ சர்க்கிளோட சென்டர்லேருந்து 11 சென்டிமீட்டர் என்ன செய்கிற தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் என்ன செஞ்சுக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எவ்வளோனா 4 சென்டிமீட்டர். and draw the two tangents to the circle from that point. ஸோ 2 tangent ட்ரா பண்ணணும். நம்ம ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம் இல்லையா, சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து 11 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து சர்க்கிளுக்கு 2 டேஞ்சென்ட் என்ன செய்யணும், ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மீனிங். ஸோ ரஃப் டயக்ராம் முன்ன சொன்ன மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபேர் டயக்ராம் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ட்ரா பண்ணணும்னா, சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ கிவன் ரேடியஸ் எவ்வளோனா 4 சென்டிமீட்டரில் என்ன செஞ்சுக்கோங்க, சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். காம்பஸ் வச்சு எடுத்துக்கோங்க. 4 சென்டிமீட்டர். ஸோ எடுக்கலாமா? ஸோ என்ன செய்யலாம், சர்க்கிள் 4 சென்டிமீட்டரில் என்ன செய்கிறோம், சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுக்கணும், சென்டர் ஓ. ஸோ ஓ போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், அந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்டு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட்டை ட்ரா பண்ணுறோம். அதுக்கு என்ன, அந்த பாயிண்ட்டு சென்ட்ரலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 11 சென்டிமீட்டர். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, சென்ட்ரலேருந்து என்ன செய்கிறோம், 11 சென்டிமீட்டரில் ஒரு என்ன செய்யணும், லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த பிளேஸ் தான் அந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன செய்கிறோம், சூஸ் பண்ணுறோம். இதுதான் எவ்வளோ தள்ளி இருக்குன்னா, சென்டர்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது, 11 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னு நமக்கே தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபிக்கு என்ன ட்ரா பண்ணணும்னா, பர்பண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணணும். ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டருக்கு என்ன செய்வோம்னு நமக்கு தெரியும். ஓவை சென்டராக வச்சுக்கோங்க, அல்லது பிஏ சென்டராக வச்சு என்ன செய்யணும்னா, ஓபியில் டேக் மோர் தென் ஆஃப்
மோர் தேன் ஹாஃப் எடுத்து ஓவர் சென்டரை வச்சு ட்ரா த ஆர்க் above the OP and below the OP. நெக்ஸ்ட்டு அந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் பிஏ சென்டராக வச்சு அதேமாரி ஆர்க் அடிங்க. ஓகேங்களா? இப்போ என்ன செய்யலாம்னா இந்த ஆர்க் இங்கே மீட் பண்ணது இல்லையா, ஸோ இங்கே வந்து இங்கே 2 ஆர்க் மீட் பண்ணது இல்லையா, இந்த பிளேஸ்க்கு என்ன ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். give the name x y. இந்த லைன், இந்த xyங்கிற லைனுக்கு பேர் தான் என்னதுன்னா பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஓபி. ஸோ இந்த xy வந்து ஓபி எங்கே மீட் பண்ணது, இந்த பிளேஸில் மீட் பண்ணது. give the name m இல்லையா? ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த எம்முங்கிறது மிட் பாயிண்ட்டாக இருக்கும் எதுக்கு, ஓபிக்கு. அதேமாரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். எதை சென்டராக வச்சு, எம் சென்டர், ரேடியஸ் எதுனா எம்பி அண்டு எம்ஓ இஸ் என்னது, ரேடியஸை வச்சு என்ன செய்கிறோன்னா எம்ஐ சென்டராக வச்சு என்ன செய்கிறோம், சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சர்க்கிள் தப்பு. ஏன் தப்புன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த சர்க்கிள் வந்து நான் எதை சென்டராக வச்சுருக்கேன், எம்மை தான் சென்டராக வச்சுருக்கேன். எம்ஓ அண்டு எம்பி தான் வந்து என்னது ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ பி தான் என்ன செய்யணும், டச் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் எங்கேயோ என்ன செஞ்சுட்டேன், காம்பஸை ஷேக் பண்ணிட்டேன். ஸோ ஷேக் பண்ணினா என்ன ஆகாதுன்னா எக்ஸாக்டாக நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. மறுபடியும் என்ன சொன்னால் மறுபடியும் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் ஓகே, சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோமா. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லையா. இப்போ பிங்கிற பாயிண்டில் இருந்து என்ன செய்ய போகிறோம், டேன்ஜென்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். எந்த பாயிண்ட்டுக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க சர்க்கிளும் நம்ம ட்ரா பண்ணியிருக்க சர்க்கிளும் எந்த பிளேஸில் மீட் பண்ணியிருக்கு, இங்கே மீட் பண்ணது இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு என்ன செய்யணும், பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் என்ன செய்கிறோம், ட்ரா பண்ணுறோம். இந்த லைனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டேன்ஜென்ட்னு சொல்லுவோம். இது எங்கே மீட் பண்ணது, இந்த பிளேஸ்க்கு நேம் கொடுத்துருக்கோங்க ஏ. நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இங்கே ஒரு நேம் கொடுக்குறோம் டி அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஏவோட கூட என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிற என்ன கிடையாது, அவசியம் கூட கிடையாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இது மாதிரி இன்னொரு டேன்ஜென்ட் ட்ரா பண்ணோம் இல்லையா. ஏன்னா பாருங்களேன், இந்த 2 சர்க்கிளும் இங்கே ஒரு பிக் சர்க்கிள் அண்ட் ஸ்மால் சர்க்கிள் இங்கே மீட் பண்ணது இல்லையா. ஸோ அப்போ பிங்கிற பாயிண்டில் இருந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு லைன் நம்மளால் என்ன செய்ய முடியும், ட்ரா பண்ண முடியும். இந்த பிளேஸ்க்கு நேம் கொடுத்துக்கோங்க பி. ஸோ இப்போ 2 டேன்ஜென்ட்ஸ் நேம்லி பிஏ அண்டு பிபி
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்னா, எதை ஜாயின் பண்ணுவோம், OA அண்டு OB. OA and OB are radius of the given circle. ஸோ இப்போ ரேடியஸுக்கும் டேன்ஜென்ட்டுக்குள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை இருக்கேன். அப்புறம் ஓஏயோட லென்த் எவ்வளோனா, கிவன் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர் ரைட் பண்ணிக்கோங்க. இது 4 சென்டிமீட்டர் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, டேன்ஜென்ட்ஸோட லென்த் என்ன செய்யணும், மெஷர் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் பாருங்கள். ஸோ ஏங்கிற பாயிண்டில் இருந்து பி வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸு தான் நம்ம என்ன சொல்லுவோம், லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட் அப்படின்னு என்ன சொல்லுவோம் இல்லையா. ஸோ எவ்வளோ வருதுன்னா 10.3 சென்டிமீட்டர். இதுவும் எவ்வளோ தான் இருக்குன்னா 10.3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். நான் இந்த ரெண்டு டேன்ஜென்ட்டோட லென்த்து என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இதை நம்ம இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஓகேங்களா. ஸோ இப்போ சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து 10.4 வரும், 10.2 கூட வரலாம். ஏன்னா நம்ம ட்ரா பண்ணுறது வந்து ஒரு எக்ஸாக்டான டயக்ராமே கிடையாது, அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம என்ன செய்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாக்டாக ட்ரா பண்ணுறது என்ன செய்கிறோம், ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ பாயிண்ட் ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம், ஆர் ஒன்று என்ன ஆகலாம், டிக்ரீஸாக கூட வரலாம். அது வந்து என்ன மேபி என்ன கிடையாது, மிஸ்டேக்கே கிடையாது. சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.